ஏதோ அந்த தம்பி நாட்டுக்கு நல்லது செய்யலான்னு முன் வந்தது இல்லை. அது இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அதனால் இப்படி ஒரு ஐடியா பண்ணி நாடகம் நடத்தி நாடகத்தில் சூப்பராக நடிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கியே திமுக கட்சிக்காரங்க தான். ஆனால் இதை ஒத்துக்க மாட்டாங்க. தாவேக்கா தீவேக்கான்னு அவங்க மேலே தான் போட்டுருக்காங்க பழியை. முழுக்க முழுக்க இது சதி திட்டம். இந்த சதி திட்டத்தை முறியடிக்கணும். நாமெல்லாம் சேர்ந்து தான் மகளிர் உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மக்களே, நீங்களும் இதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நின்று விஜய் தம்பியை ஜெயிக்க வைங்க, முன்னுக்கு கொண்டு வாங்க. அந்த தம்பி வந்தால் எல்லாருக்கும் நல்லது செய்யும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இவ்வளோ செஞ்சாலும் முன்ன வச்ச காலை பின்ன வைக்காமல் அவர் கூட சேர்ந்து நாம் போராடுவோம். அவரை அரியணை ஏற்றி ஜெயிக்க வச்சு பார்த்துருவோம். பார்க்கலாம் என்ன தான் செய்கிறாரு அவருன்ட்டு. ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? மாற்றம் ஒன்று தான் மாறாததே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாற்றத்தையே நம்ம மாற்றி காட்டலாம். மக்களே, கூட சேர்ந்து குரல் கொடுங்க.